கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நுழையும்படியான கிருபை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதம் நாம் நடந்து செல்ல வேண்டிய பாதைகளை அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாய் நடக்கத்தக்கதாக வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கிறபடினாலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும்போது அது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியான வார்த்தை நான் வாசிக்கட்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆங்கிலத்திலே For whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world, even our faith. 2 காரியங்களை பார்க்கிறோம். தேவனால் பிறப்பது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. 2வதாக பார்க்கும்போது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழும்படியான ஒவ்வொரு நாட்களும் நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் அது பெரியதாக இருக்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறபடினாலே, கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் நம்முடைய ஆவிலே பெற்றிருக்கிறபடினாலே இந்த சவால்கள் நமக்கு பெரிதானவைகள் அல்ல. அவைகள் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினாலும் இயேசுவின் மேலுள்ள வார்த்தையினாலும் நாம் ஜெயிக்கத்தக்கதான கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனபடினால்தான் இங்கே நாம் பார்க்கும்போது நம்மை இயேசுவுக்கு முன்பாக அர்ப்பணிக்கும்போது, இயேசு நமக்கு முன்பாக செல்லும்போது அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பராக அவர் அவருடைய சத்தத்தை நமக்கு முன்பாக எழுப்பி நமக்கு முன்பாக செல்வதனாலே இயேசு ராஜா முன்னே செல்கிறார். நாம் அவர் பின்னே செல்லத்தக்கதாக தேவன் நமக்கு ஒவ்வொரு பாதையிலும் நம்மை வழிநடத்தி நம்முடைய எல்லா விதமான அர்ப்பணிப்பும் இயேசுக்குள்ளாகவும் இயேசுவின் மேலும் இருக்கிறபடினாலே நாம் உலகத்தை ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க முடிகிறவர்களாய் நாம் வெல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். அதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 57ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். 3 காரியங்களை இந்த மாதத்துக்குள்ளாக நாம் பார்க்கும்போது, இயேசுவில் அன்பிலே நாம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவை நாம் அவருடைய அன்பிலே உலகத்தை ஜெயிக்கத்தக்கதான கிருபை பெறுகிறோம். 2வதாக அவருடைய சத்திய வசனத்திலே வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதனாலே நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம்தான் இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்கிறது. அதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீ விசுவாசித்தாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய அற்புதங்களிலே இங்கே ஒரு காரியத்தை கூட நாம் வாசிக்கும் போது அது 1 யோவானிலே 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 20ஆம் வசனத்தை இப்படியாக சொல்கிறது. அன்றியும் நாம்
சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். சத்தியத்தை நாம் அறியும் போது, சத்தியத்திலே நாம் நடக்கும்போது நாம் புத்தியை பெற்றுக்கொள்கிறோம். புத்தி என்று சொல்லும்போது நம்முடைய நடக்க வேண்டிய காரியங்களை நம்முடைய சிந்தை தளத்திலே நாம் செயல்படத்தக்கதாக சத்தியத்தை நாம் அறியும் போது அவர் சத்தியமாயிருக்கிறார். அதைத்தான் வெளிச்சம் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். வெளிச்சம் நம்மை வழிகாட்டுகிறதா இருக்கிறது. வசனம் நம்மை வழிகாட்டுகிறதா இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றிருக்கும் போது நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பதனாலே நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது இம்மைக்காக மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிற காரியம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திஸ் இஸ் த ட்ரூ காட் அண்ட் இட்டர்னல் லைஃப். நாம் இவ்வுலகத்திலும் நாம் வழி நடத்தப்படுகிறோம், நித்தியத்திற்கும் நாம் வழி நடத்தப்படுகிறோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் மட்டுமல்ல, உலகத்தில் ஜெயித்து நாம் நித்தியத்துக்குள்ளாய் எப்பொழுதும் இங்கேயும் நித்தியத்துக்குள்ளும் கடந்து போகத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இங்கேயே நித்தியத்தை அடைந்து கொள்ளத்தக்கதான காரியமாக விசுவாசம் இருக்கிறது. ஆனபடினாலே தானே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், we are to born to rule. நாம் உலகத்தை ஆள, நாம் உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் விசுவாசம் வைக்கும்போது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். We are the victors and we have victory through Christ. கிறிஸ்து எனக்குள்ளாய் இருப்பதினாலே அதைத்தான் நாம் பார்த்தோம். கொரிந்தியர் 15:57 நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி, உலகத்தை நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்வதனாலே விசுவாச வாழ்க்கை, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் அந்த சர்வாயுத வர்க்கத்திலே ஒரு பகுதியாக விசுவாசம் முக்கியம் உள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கேடகம் என்பதை நாம் பிடித்திருக்கும் போது எந்த பக்கத்திலிருந்து வரும்படியான எதிரியையும் நாம் அந்த விசுவாச கேடகத்தினாலே ஏற்று நிற்கத்தக்கதான அந்த அம்புகளை தேவன் நாம் தகர்த்தெறியத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சத்தியத்தினாலே அவருடைய வார்த்தையினாலே நாம் அதை எதிர்த்து நிற்கத்தக்கதான கிருபையை பெற்றிருக்கிறோம். இயேசு அப்படித்தான் செய்தார். பிசாசு அவரை சோதித்த போது அவர் என்ன செய்தார் என்றால், வார்த்தையை அங்கே சொல்லி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும்படியான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி பிசாசை எதிர்த்து நின்றார். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வசனம் சொல்லுகிறது அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறார் என்று சொல்லி. அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாய் வருவதனாலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கும்படியான ஒரு காரியம், உலகம், கிறிஸ்து, ஜெயம். இந்த 3 காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் அந்த 1 யோவான் 5:5 பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிந்திருப்பது ஒரு பகுதி, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பதுதான் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உலகம் அறிந்திருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாததினாலே அநேகர் கிறிஸ்தவர்களும் அநேகர் உலகத்தில் இருக்கிறவர்களும் ஜெயம் பெறாமல் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும்
அங்கே தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடினாலே கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழுகிறவர்கள். இம்மை நாம் வெற்றி வாழ்க்கை, அது நித்தியத்துக்கும் நம்மை கொண்டு போகிற வெற்றி வாழ்க்கையாக நமக்கு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஏற்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். நாம் தேவனை அறிந்திருப்பதனாலே நாம் அந்த உலகத்தை முழுமையாக ஜெயிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது, நாம் வார்த்தை செயல்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே முற்றிலும் நாம் ஜெயம் பெறுகிறோம். ஆனபடினாலே கிறிஸ்துவை அறிந்திருத்தல் ஒரு பகுதி, கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பது முக்கிய பகுதியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. 2வதாக நம்முடைய ஞானம், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஞானத்தை பற்றி நாம் பார்க்கும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இயேசு கிறிஸ்துவை அறிவதனாலே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழ்வதனாலே அங்கே நடக்கிற காரியம் என்ன என்று சொல்லும்போது, கிருபையும் சமாதானமும் பெறுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழும்போது எல்லா பகுதியிலும் நாம் தேவனுடைய கிருபையை பெறுகிறோம். தேவனுடைய கிருபையை பெறுவதனாலே நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களிலே நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஜெயம் எடுப்பதனாலே உண்டாகும்படியான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெருக செய்கிறது. சமாதான தாவரங்களிலே நாம் வாழத்தக்கதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனபடியினால்தான் நாம் கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ளாய் இருக்கும்போது சமாதானம் கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனபடினாலே தேவனை அறியும்படியான அறிவாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானம் ஒன்றை ஒன்றும் சந்திக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதை குறித்து நாம் நன்கு அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3வதாக பார்க்கும்போது இட்டர்னல் இன் ஆல் டைம்ஸ். இந்த ஜெயமானது எப்பொழுதும் நமக்கு இருக்கிறதா இருக்கிறது. வெற்றி என்பது ஒரு காலகட்டத்துக்குரியதல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும்போது அந்த வெற்றி எப்பொழுதும் நமக்கு நித்தியத்துக்கும் சொந்தமாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 20ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படியாக வாசிக்க கேட்போம். வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். சத்தியமுள்ளவரை அறிந்திருக்கிறோம். அவர் சத்தியமுள்ளவர், வார்த்தை வடிவாய் வந்தவர். அவர் மாமிசத்திலே இருந்தாலும் அவர் வார்த்தையிலே வெளிப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த சத்தியமுள்ளவரை நாம் அறிந்திருப்பதனாலே தேவகுமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று. சத்தியம் உள்ளவர் நமக்குள்ளாய் இருக்கும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சத்தியம் உள்ளவர் நமக்குள்ளாய் இருப்பதனாலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவர் நமக்கு மெய்யான தேவனாயிருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆனபடினாலே நாம் ஜீவன் இந்த உலகத்தில் பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பெற்றிருக்கும்படியான ஜீவனை நாம் நித்தியத்திற்கும் நாம் பெற்றிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். நித்தியம் நமக்குள்ளாய் எப்பொழுதும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. இவ்வுலக
பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பதக்கது அல்ல என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனபடினாலே சத்தியத்தினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனபடினாலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது வார்த்தையினாலே நாம் அவர் வந்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லு, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. வார்த்தை மாமிசமானது கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளாய் இருந்தது. அதனாலே தேவனுடைய மகிமையை நாம் இம்மையிலும் மறுமையிலும் காண்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வழியை காட்டியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் நம்மை அந்த ஞானஸ்நானத்தினாலே வெளிப்படுத்தினவராய் இருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிக்கிறோம் இப்படியாக, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆனபடினாலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அதன்படி நடக்கும்போது விசுவாச அளவு உயர்த்தப்படுகிறதா இருக்கிறது. அது நமக்கு ரட்சிப்பையும் நீதியின் வஸ்திரத்தையும் கொடுக்கிறது. அதைத்தான் ரோமர் 10:8-11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நான் வாசிக்கட்டும், இந்த வார்த்தை எனக்கு சமீபமாய் என் வாயிலும் என் இதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படும். அவர் விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கடைசியாக நாம் பார்க்கும்படியான ஒரு காரியம் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இன்றைக்கு அவன் நீதிமானாக்கப்படுகிறான். எவன் என்று பார்க்கும்போது, ஒரு பாவியாய் இருக்கும்போது அவன் தேவனிடத்திலே வந்து கிரியை இல்லாவிட்டால் ஆண்டவரை அவன் விசுவாசிக்கும் போது அது அவனுக்கு நீதியாக கருதப்படுகிறது. ஆனபடியால் தானே இன்றைக்கு ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார் மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா ஜாதியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. நமக்கு மட்டுமல்ல, சகல சந்ததிக்கும் விசுவாசிக்கிற அனைவருக்கும் இது சொந்தமான காரியமாக இருக்கிறது. ஆனபடினாலே நாம் தேவனுடைய விசுவாசத்திலே வளரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுக்க முடியாத வெற்றி பெரிதாக இருக்கிறது. கடைசி வசனமாக உங்களுக்கு இந்த விசுவாசத்தை குறித்ததாய் சொல்லும்படியான வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோടെ உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதுனாலே பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காக எழுதியிருக்கிறது. நாம் செய்ய போகிற காரியம் என்ன என்று சொல்லி ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபார் அவர் சேக் நோ டவுட் திஸ் இஸ் ரிட்டன் தட் ploweth should plow in hope, and that he that thirsteth in hope should be partaker of hope. நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யும்போது நம்முடைய விசுவாசம் வளருகிறது, நாமும் பங்காளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வர்த்திக்க முடிய கர்த்தாவே
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் ஆண்டவரே, அந்த நாமத்துக்குள்ளாக உம்முடைய சத்தியத்துக்குள்ளாய் நாங்கள் நடக்கவும் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையை ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு வழிகாட்டுகிறீர். உடைய சத்திய வசனத்திலே நடந்து உலகத்தை நாங்கள் இம்மையில் மட்டுமல்ல நித்தியத்தை இங்கே இருந்து நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக நித்திய ஆண்டவரே ஜீவன் பெற்றிருக்க நீர் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.